அப்படி கொடுத்தது ஒரு வேளையில ஆகாயவாணியும் வாயும் பார்த்தார்கள். என்ன நினைச்சாங்க? இந்த குழந்தையாக இங்க அழிந்துதானா நாளை ஒரு காலத்துல தாங்க முடியாது. ஏற்கனவே ரிஷிமுகா வர்ணனும் ரத்தக்கிளி வெண்கொடியும் என்பவர்கள் ஒரே ஒரு குழந்தைக்காக தமக்கு இருந்து வர்றாங்க. பார்த்தா என்ன நினைக்கா? ஆகாயவாணி குழந்தையினை அப்படியே எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறாரே. ஆனா மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டு வருகிறார். என்னதான் சொத்து சுகம் மண்ணு மனை பொண்ணு பொருள் இருந்தாலும் அதற்கெல்லாம் மேலாக ஒரு சொத்து, அதான் மதுரை சொத்து. மதுரை இல்லைன்னா சொத்தெல்லாம் எதுக்கு? என்ன சொல்லுவாங்க? உழைக்கால ஒரு பிள்ளை குட்டி இருக்கா, எதுக்கு இவ்வளவு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே குழந்தை இருந்தாலும் ஒரே பெண் குழந்தையா பார்த்தாலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ரெண்டும் நிறைஞ்சு இருக்கணும். ஆனா குழந்தை ஒன்று இல்லாமல் கொடியத்தவன் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? ரிஷிமுகா அவர்களும் ரத்தக்கண்ணி வெண்கொடியையும் இடுபளவு தண்ணீர மன்னவனும் தேவியுமாய் தவமதுவும் இருந்து வருகிறார்கள். அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில ஆகாயவாணியானவர் குழந்தை இரு கரத்தினால் எடுத்துக்கொண்டு ரிஷிமுகான் தவத்திலே போட்டார். பார்த்தார்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்ப நான் பார்த்தார், குழந்தையை கையிலே எடுத்து என்ன செய்கிறாரே. ஆனா குழந்தைய வாரி நல்லதான் எடுத்து வாரி நல்லதான் எடுத்து வலது கண்ணோ முத்தமிழ் மகதான் எடுத்து இடது கண்ணோ முத்தமிழ்
பேரை பார்த்தா வெள்ளையாண்டி. இருக்கும் ஆளை பார்த்தா வெள்ளை வெள்ளையாண்டி இருப்பாரு. சுண்டி விட்டா ரத்தம் வரும். அவருக்கு பேரு கருத்த பாண்டி. சிறப்பா இருக்கும். ஒருத்தனுக்கு தமிழே ஒழுங்கா வராது. தமிழ் பேச சொன்னா வாழைப்பழம் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவான். ஆனா அவன் பேரு தமிழ் செல்வன். தமிழே வராது தமிழ் செல்வன். அப்பதான் பார்த்தா இந்த குழந்தைக்கு நம்ம பெயர் கொடுக்கணும்னா என்ன பெயர் கொடுக்கலாம்? அதாவது இந்த குழந்தையானது வல்லமை தவத்தினால் வந்து பிறந்ததினால வல்லவன் என்றும், அரக்கர் குலத்திலே வளர்க்கப்படுவதனால அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கர் ஆச்சுதன் என்று பேர் நாம் கொடுத்தார்கள். கொடுத்தது ஒரு வேளையில குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று எப்படி வளர்த்து வருகிறாரே. ஐயா நாளு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வளர்த்து வாரா. மகன் அதாவது ஒரு ஆணா பிறந்த ஆண் மகனுக்கு வயது 21 வயதாச்சுன்னா பார்க்க ஆள் எப்படி இருப்பான்? ஆளை பார்த்தா அரும்பு மீச, குறும்பு பார்வை, பார்த்தா வடக்கு தெருல நிக்கிறோமான்னு இருக்கும்.
தாத்தா தெற்கு தெருல வந்து இப்ப நிற்கும். பார்த்தா பாப்பா ஒன்றவே இருக்காரு. எதுக்கு ஐயா? நம்ம நேரத்துல பார்த்தோம். வீடு வேற பால் காய்ச்சல் சொன்னாரு. ஆ, வேற பாப்பா வந்து போய் நிக்காரு. பாப்பாங்குளத்துல போய் நிக்காரு. ஆமா. எதற்காக அங்க போய் நிக்காரு? அவ்வளவு வயசு அப்படி. வயசு ரெட்டிப்பு வயசு, ஆ, ரெட்டிப்பு வயசு. ஆமா. அப்படி இருக்கும்போது சரி. என்ன செய்கிறான்? என்ன? இந்த வல்லரக்க ராஜுகளுக்கோ வயதோ 21 வயதாச்சு. ஆச்சி. ஆத்தா ரிஷிமுக வர்ணன். பாருங்க. நாமளுக்கோ வயதான காலமாச்சு. ஆமா. இதற்கு மேலேயும் ஆட்சி செய்ய முடியாது. முடியாது. எவ்வளவு வயசு வேற ஆகி போச்சு. கண்ணு கண்ணு மொத்த மாட்டுது. என்ன செய்ய? நாடு நிலவு பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஆ, ஒரு ஆண்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஒப்படைக்கணும்னா யார்கிட்ட ஒப்படைக்கலாம்? ஐயா, வல்லரக்கனுக்கு ஒப்படைக்கணுமா? நம்ம தாரகரனுக்கு ஒப்படைக்கணும். ஆ, ரிஷிமுகா வர்ண மகன் யார் ஐயா? பண்டுமகா ரிஷியானவன் போட்டது ஒரு குழந்தையானதுதான். ரிஷிமுகான் தவத்திலே வந்து பிறந்த குழந்தை வல்லரக்க ராட்சுதன். அப்பேற்பட்ட வல்லரக்கனுக்கு கட்டல் சொல்லணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும்னா முதல்ல அவனுக்கு குடும்ப பொறுப்பு தெரியும். குடும்ப பொறுப்பு தெரியாதவன நாட்டு பொறுப்புல வச்சா என்ன ஆக்கிடுவாங்க. அப்பதான் பார்த்தார் ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி வெண்கொடியும் பவளக்கண்ணி என்று சொல்லக்கூடிய வெண்கொடியை கொண்டு வந்து, பவள பண்ணி அல்லையா, பவள கண்ணி. சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. அப்படி இருக்கும்போது பவளக்கண்ணி என்று சொல்லக்கூடிய வெண்ணானவளை கொண்டு வந்து மாலை மனம் முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்தது ஒரு வேளையில, ஏ அப்பா வல்லரக்கா, இன்றைய நாள் முதலாக நாடு ஒன்பொறுப்பு, நாடு நகரம் எல்லாம் ஒன்பொறுப்பு. அது மட்டும் இல்ல, வல்லரக்க ராஜதனுக்கு காலையில் திருமணம், மாலையில் பட்டம் சுட்டும். ஒரே செலவா முடிஞ்சிரும்ல. ஆமா, என்ன செய்ய முடிஞ்சிச்சு. அப்பதான் பார்த்தார் வல்லரக்க ராஜதனுக்கு நாட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று எப்படி ஒப்படைக்கிறாரே. ஆனா வல்லரக்க ராஜுதன் வல்லரக்க ராஜுதன் அவனோட பொறுப்பு ஒப்படைக்க என்னவாது செய்வாரான கஜானாவும் முன்பு
பொறுப்பு. கண்ணையுமே எப்படி காத்து வருதோ அதே போல நாட்டு மக்களை நீ காத்து வரணும் என்று சொன்னது ஒரு வேளையில வல்லரக்க ராட்சதனும் பதவி எல்லாம் ஒப்படைச்சாச்சு. ஒப்படைத்த வேளையில கொஞ்ச நாள் நல்லா ஆண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது வல்லரக்கு பதவியில அமர வைத்தார்கள். ஆட்சி பொறுப்பிலே ஒப்படைத்த வேளையிலே வல்லரக்க ராட்சதன் எப்படி ஆண்டு வருகிறானே சாமி 64 மந்திரி 64 மந்திரி 1008 தலையாரியோ சாலை வாழை சாலையோடு ஆண்டு வர வல்லரக்கு அவனுடைய தேசத்திலே ஆண்டிகளை கண்டானா அடித்தடுவான் பண்டாரத்தை கண்டானா பரபரக்க தலையருப்பா அவனுடைய தேசத்திலே ஆண்டிகளை கண்டானா எட எட பண்டாரோ காவியை கொடுத்ததாரோ காவியை கொடுத்ததாரோ புத்திராஜம் போட்டதாரோ என்று சொல்லி வல்லரக்கு ஆண்டி என்று நினைக்க மாட்டான். ஆண்டி என்று நினைக்க மாட்டான். அடித்திடுவான் விட்டோடு நினைக்க மாட்டான். ஆண்டி என்று நினைக்க மாட்டான். அப்படியே வல்லரக்கே ராஜுதன் வல்லரக்கே ராஜுதன் அவன் செய்யாத இடங்களெல்லாம் செய்து வரும் நாளையில வல்லரக்கே நாடகீர அருவமாலை பொழியலே அருவமாலை பொழியலே காடு வந்து விளையலே கலனி எதுவும் பெருகலே 12 வருடங்கள் 12 வருடங்கள் பஞ்சமாது பன்னிரண்டு வருட காலம் பருவமழை பொழியல காடு விளையில கலனி எதுவும் பெருகல பஞ்சம்னா பஞ்சம் கொடிய பஞ்சம் தாலி வச்சு குழந்தைய வச்சு சாப்பாடக்கூடிய நிலைமை. இப்படி வல்லரக்கன் செய்து வந்த கொடுமை எப்படி ஆண்டிய கண்டா அடிக்கும் பண்டாரத்தை கண்டா பரபரக்க தலையறுக்கான் சண்டாளா பாரு. இப்படி செய்யாத இடங்கள் செஞ்சாங்க மழை பெய்யுமா? 12 வருட காலம் பஞ்சம்னா பஞ்சம் தலை விரித்து ஆகுது. வல்லரக்கன் தேசத்தில எப்பேற்பட்ட பஞ்சமாவது நடக்குதையானா தலைவிட்டு தின்ற வஞ்சம் தலைவிட்டு தின்ற வஞ்சம்
ரோட்ல பஞ்சம் இப்படி ஒரு பஞ்சம் வந்தா அப்புறம் என்ன ஆகும்? இப்பேற்பட்ட பஞ்சம் வந்தா என்னய்யா செய்ய என்ன செய்ய